மெட்ராசினி ப்ரொடக்ஷன்ஸ் இந்த ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ்ட் இயர் வந்து 2025ல கிடைச்சது. ஸோ என்னோட ஈவெண்ட் அண்ட் சினிமா ஜேர்னி ஒரு 20 இயர்ஸாக வந்து ட்ராவல் ஆகிட்டு இருந்தாலும் மூவி என்ற ஒரு சைடில் வரல. வைஜி மகேந்திரன் சார் அண்ட் பல்வேறு ட்ராமாக்கள், சாக்லேட் கிருஷ்ணன், இந்த மாதிரி நிறைய ட்ராமாக்கள் அண்ட் நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் லைக் எஸ்பிபி சார், இளையராஜா சார், ஜெயசுதாஸ் அவர்கள், இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகளை வந்து கடந்த 20 வருஷம் வந்து நாங்கள் ஸ்பான்சர்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த இதில் வந்து 2024 அண்ட் 2025ல மிஸ்டர் அருண் ஈவன்ஸ் அவர் வந்து இசைஞானி இளையராஜா அவர்களோட ஒரு பிரம்மாண்டமான ஷோ, ஒரு க்ளோஸ் டு 20,000 ஆடியன்ஸ் YMCல பிளான் பண்ணியிருந்தாரு. சப்சிக்வெண்டா வந்து பிரபுதேவா அவர்களோட ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், அதுவும் ஒரு 20,000 ஆடியன்ஸ் இன் YMCA நந்தனம்ல. ஸோ அது பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு மூவி ஒன்று பண்ணியிருக்கேன் சார் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார். தென் ஐ மெட் சுரேஷ் கிருஷ்ணா சார் இன் ஒரு ஹோட்டல். ஒரு 15 மினிட்ஸ் தான் ஒரு காஃபி, ஒரு மீட்டை. தென் அது முடிஞ்சோடனே மூவி வந்து பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே அடுத்த நாளே வந்து இந்த மூவி வந்து காமிச்சாரு. பார்த்துட்டு அவர் கட்டி பிடிச்சிட்டு நல்லா வந்திருக்கு இந்த படம், ஓகே, முன்ன பின்ன இருந்தாலும் எக்ஸலண்டான ஒரு இது, கடைசியில் வந்து கண்கலங்குற மாதிரி இருந்ததுன்ட்டு நான் இந்த படத்தை ஒரு வாட்டி பார்த்தேன். ரம்யா பாண்டியன் அவர்களை பார்க்கும்போது சொன்னேன், நீலாம்பரி என்றது படையப்பாளர் ரோல் வந்து இருந்தது, அதுக்கு மேட்ச் பண்ற மாதிரி இந்த ஒரு விஷயங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு அவங்க 2-3 டைம்ஸ் பார்க்கும்போது சொன்னேன். ஃபாலோடு போய் வந்து மூவி பத்தி நிறைய பேசியிருந்தாங்க. அவர் பா விஜய் சாரோட இது பற்றி மட்டுமே நான் குறைஞ்சபட்சம் ஒரு 30 பேருக்குள்ள பேசியிருப்பேன். சத்யராஜ் சாரோட அந்த கேரக்டர், அந்த இது, இந்த மூவி வந்து அமேசான் பிரைம்ல வந்து ரிலீஸ் ஆகுது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இது வந்து E5, அருண் ஈவன்ஸ் அண்ட் மெட்ராசினி ப்ரொடக்ஷன்ஸ் கோடிக்கணக்கான மக்களுக்கு இது வந்து ப்ரொமோஷனா சேரணும். அதுக்கு உண்டான ஐடியாலஜி சுரேஷ் கிருஷ்ணா சார் அரைவ் பண்ணி தரணும். பேன் இந்தியாவில் வந்து இந்த மூவி வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல எப்படி இதை வந்து ப்ரொமோட் பண்றது அப்படின்றது. எனக்கு என்ன இதுல ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா, ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தா, இந்த படம் வந்து லாஸ்ட் இயர் இதே பர்த்டே அன்னைக்கு SPP கார்டன் மதுரவாயில்ல ட்ரைலர் அண்ட் ஆடியோ லான்ச் பண்ணோம். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு வருடம் கழிச்சு ஜூன் 12ஆம் தேதி இந்த மூவி ரிலீஸ் ஆயிட்டு அதோட சக்சஸ் மீட் அடுத்த பிறந்த நாளுக்கு எனக்கு கிடைச்சது ஒரு வாய்ப்பா கருதுறேன். ஸோ இந்த வருகை தந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ஸோ என்னோட metracity-properties.com என்ற ஒரு நிறுவனம் 2009ல இருந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம் ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ். ரீசென்ட்லி ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து வைஜி மகேந்திரன் சார் சீஃப் கெஸ்டா இன்வைட் பண்ணியிருந்தேன். அவரும் வந்து அந்த ப்ராஜெக்டை இனாகுரேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு என்னோட பர்த்டே இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணி வந்திருக்கக்கூடிய மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டீம் மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த தருணத்தில் நான் இன்வைட் பண்ணுறேன். அண்ட் மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆல் இண்டியா ரியல் எஸ்டேட் அசோசியேஷனோட பிரசிடென்ட் திரு ஹென்றி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் வந்து இந்த சிறப்பு விருந்தினராக வந்திருக்காரு. அப்புறம் வந்து கார்டியாலஜி டாக்டர் சொக்கலிங்கம் அவரும் வந்து வந்திருக்காங்க. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. க்ரீன் ரூமில் இருக்காரு. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்மளோட ஆடியன்ஸ்க்கு பேசணுன்ட்டு. தென் ஃபாலோடு பை some of the celebrities and the guests are invited. So thank you for this golden opportunity. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.